அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு சிலுவையில் திறந்த வாசல். தேவனிடமும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு சிலுவையிலே ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அது என்ன என்பதை பற்றி தான் இன்று நாம் இந்த செய்தியிலே தியானிக்கப் போகிறோம். நான் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசி என்று சொல்லிக்கொள்ளும் அனைவரும் சிலுவை மரணத்திற்கு முன் இருந்த நிலைமை எப்படி இருந்தது என்பது, அதாவது அவர்களுடைய அந்த ஒரு விசுவாசம் நிலை நிற்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டது, எப்படி இருந்த நிலைமை எப்படி மாற்றப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்லுகிறோம். இந்த நிலை, அதாவது சிலுவைக்கு முன்னால் என்ன நிலை இருந்தது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை மரணம் மூலம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் மனிதர்களுக்கு அனுமதித்தார் என்பதை உணர்வு பூர்ணமாக தெரிந்து கொள்ளும் வரை உறுதியான விசுவாசம் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு குறைவு. இந்த விசுவாசம் அநேக காரணங்களினால் உண்டாகும். கிரியைகளினால் உண்டாகும் விசுவாசம் கிரியைகளினால் மறைந்து போக அல்லது ஆட்டம் கொள்ளக்கூடிய அளவில் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நேரிடலாம். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு கிரியையை பார்த்து ஏற்படுவதல்ல. உள்ளாக அந்த தேவனை தியானிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கலாம். அதை அவர்களுக்கே தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. முதல்ல தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அறிவித்திருந்தார். இது ஒரு ஆரம்ப வசனம். எப்படி ஆரம்ப காலத்திலே அந்த பாவமானது எப்படி தேவனையும் மனிதர்களையும் பிரித்து வைத்திருந்தது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் உரைத்திருந்தார். ஏசாயா 59:1-2 வாசிப்போமானால், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. சிலுவைக்கு முன் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களும் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அதாவது ஏதோ ஒரு வழியிலே பாவம் செய்து தேவனோடு போய் அவர்கள் ஒப்புரவாக முடியாமலும் அல்லது ஐக்கியப்படாமலும் இருந்ததற்கு ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வழியிலே பாவம் செய்திருந்தார்கள், பாவியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:12 இப்படி சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரு மனுஷன் பாவம் செய்ததினால் அவன் மூலமாக வந்த சந்ததி அனைத்து பேருமே பாவியாக இருந்தார்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. சிலுவைக்கு முன்னிருந்த இந்த நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிலுவை வரையில் எல்லோரும் பாவிகளாக இருந்தபடியினால் எவரும் தேவனை உடையவர்களாக உரிமை கொண்டாட சாத்தியமில்லை. ஏனென்றால் பாவம் நிவாரணம் பெற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே பாவத்தை நீக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது சிலுவைக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கு சிந்தப்படாத நிலையில் நிச்சயமாக அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருப்பதற்கு வழியில்லை. அப்படிப்பட்ட காலத்திலே எல்லா மனிதர்களும் பாவிகளாக ஏதோ ஒரு வகையில் பாவிகளாக இருந்தார்கள் என்று நாம் நிதானிக்கலாம். 1 பேதுரு 1:18-20 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று
அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அதாவது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மட்டுமே உங்களுக்கு இந்த பாவ நிவாரணம் உண்டு என்று பேதுரு இங்கு தெளிவாக சொல்லுகிறார். அப்படியானால் இதற்கு இந்த இரத்தத்தை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனும், குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்து மனுஷனும், தன்னுடைய பாவங்களெல்லாம் நிவர்த்தி ஆனதாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. சிலுவையில் இருந்த இந்த முன்னிருந்த நிலையை மாற்றி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்ன இந்த பாவிகளாக இருந்த மனிதர்களை, அதாவது பாவ நிவாரணம் பெற முடியாதிருந்த மனிதர்களை எப்படி அவருடைய நிலையை அவர் மாற்றினார் என்பதை நாம் பார்க்கலாம். ஒன்று, சிலுவைக்கு முன் மனிதன் இருந்த நிலையை என்னங்கிறத பார்த்துவிட்டு அதன் பிறகு சிலுவை பின் என்ன நிலைமை இருந்தது என்பதை பார்க்கலாம். சிலுவைக்கு முன் மனிதன் இருந்த நிலைமை ரோமர் 3:10-18 வரை வாசிப்பீர்களேயானால், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. அவர்கள் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லாதிருந்தது என்று இங்கு போடப்பட்டிருக்கும். மனிதன் தேவனை அறியாமலும் சாத்தானுக்கு தன்னை அடிமையாக விட்டு கொடுத்து பாவங்களில் ஈடுபட்டும் தேவனை விட்டு விலகி நின்றான். அவன் சாத்தானுக்கு அடிமையாக இருந்ததினால் சாத்தான் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய தருணத்தை கொடுக்காமல் பார்த்து கொண்டான். இனி அடுத்ததாக சிலுவைக்கு பின் உண்டான நிலைமை என்ன? இது சிலுவைக்கு முன்னால் இருந்தது. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்து பாவிகளாக இருந்தனர். சிலுவைக்கு பின்னால், அதாவது இப்போது நாம் இருக்கக்கூடிய நிலைமை, ரோமர் 3:23-26 வரை வாசிப்பீர்களேயானால், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் கிருபாதார பலியாக. இந்த விசுவாசத்தை, இரத்தத்தை பற்றும் விசுவாசம் என்பது தேவைப்படுகிறது. ஏனென்றால் 2060 வருஷங்களுக்கு முன்னால் சிந்தப்பட்ட இரத்தம் இப்பொழுதும் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொன்னாலும், நமக்கு அந்த இரத்தத்தை இல்லாத ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கு சிந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை, இயேசு இன்றும் இரத்தமாகவே இரத்தம் சிந்தி கொண்டே இருப்பதாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எப்படி இரத்தம் சிந்ததாகவும், வெளிப்படுத்தல் 19 அவர் அரணோதன் யுத்தத்திற்கு போகும்போது இரத்தம் தோய்ந்த
வஸ்திரங்களை உடுத்தி சென்றார் என்றும் நாம் பார்க்கிறோம். அதாவது ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறார். அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதனுடைய தன்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் அந்த கிருபாதார பலியாக இருந்தார். அந்த இரத்தத்தை பற்றிய விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருந்தால் அந்த பலியினால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி சிலுவையில் நடந்த பாவ நிவாரணம் செய்யப்பட்டது நிமித்தம் தேவனிடம் நாம் ஒப்புரவாகும் தன்மையை பெறுகிறோம். இந்த பாவ நிவாரணம், அதாவது இரத்தம் சிந்துதலினாலும் அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிப்பதினாலும் நாம் பாவ நிவாரணம் அடைந்து விட்டால் தேவனுடைய சன்னதியில் போய் நிற்கலாம் அல்லவா? தேவனோடு போய் நாம் ஒப்புரமாக முடியும் அல்லவா? ரோமர் 5:5-11 வரை வாசிப்பீர்களேயானால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கு அவர் நமக்காக மரித்ததினால், ரத்தம் சிந்ததினால் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணியிருக்கிறார். இது ஒரு சத்தியம். ஆனால் எப்படி அந்த வழி, எப்படி அந்த ஒப்புரவாகுதல், அந்த சத்தியம் அங்கு சிலுவையிலே நிறைவேறியது என்பதை பற்றியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் பலியானார், அதனால் ரத்தம் சிந்தினார், அதன் மூலம் பாவ நிவாரணம் பெற்றது. பாவ நிவாரணம் பெற்றதினால் நீங்கள் நீதிமானானீர்கள். நீதிமான் நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய புத்திரராகி நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு ஐக்கியமாக ஒப்புரலாக போகிறீர்கள். என்றாலும் அது எப்படி சிலுவையிலே நடந்தது? அந்த வாசல், அந்த வழி உங்களுக்கு சிலுவையிலே எப்படி திறக்கப்பட்டது? அது முதல்ல திறந்தே இருந்ததா? அங்கே ஏதாவது தடஸ்தம் இருந்ததா? அங்கே ஏதாவது செய்யக்கூடாதபடி ஏதாவது இருந்ததா? இவைகளை பற்றி ரோமர் 5:17-19 வரை வாசிப்பீர்களேயானால், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கீழ்ப்படிதலினாலே அவர் அந்த வாசலை திறந்தார். சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி, அவர் எப்படி இரத்தம் சிந்தினார்? தேவனுக்கு கீழ்ப்படிதலினாலே அந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் எப்பொழுது பிரயோஜனம் இல்லாமல் போகும்? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களேயானால் அந்த இரத்தத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஆகையினால் கீழ்ப்படிந்து, எப்படி கீழ்ப்படியாமையினால் ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து போய் நம்மை பாவியாக்கினானோ
அதற்கு மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி நம்மை நீதிமானாக்கிறார் என்பதுதான் சத்தியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த வழி திறக்கப்பட்டது? இப்பொழுது அந்த இரத்தத்தின் சிலுவையிலே சிறந்தப்பட்ட இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த வழி அங்கு திறக்கப்படுகிறது. நாம் ஒப்புரவாகி விடுகிறோம். இந்த வாசல் 2 காரியங்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, இரத்தம் சிந்தப்படுகிறது, இரத்தம் சிந்தப்பட்டாகிவிட்டது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த இரத்தத்தினால் நாம் பாவ நிவாரணம் அடைகிறோம் என்ற விசுவாசம் இருக்கும்போது நமக்கு அது ஒப்புரவாகுவதற்கு உள்ள காரியத்தை, உள்ள தன்மையை கொடுக்கிறது. எப்பொழுது அந்த இரத்தம் எனக்கு வழியை திறந்து விட்டது, நாம் அந்த மாதிரியான அந்த ஒரு விசுவாசமுடையவனாக இருந்தால், அந்த இரத்தம் செய்யக்கூடிய காரியத்தை நாம் விசுவாசிக்கிறவனாக இருந்தால், நான் அந்த விசுவாசத்தின் மூலம் சிலுவையிலே வழி திறக்கப்பட்டு தேவனோடு போய் சேர்ந்து விடுவேன் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இனி இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் சகல பாவங்களும் நீக்கப்படுகிறது. பாவங்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவன் கிறிஸ்து இயேசுவோடு ஒளியிலே நடக்கிறான். அவன் விடுதலை அடைந்தவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பின்பற்றுகிறவன் பாவ நிவாரணம் பெற்று அவனுக்கு இருள் அழிந்து போகிறது. அவன் ஒளியிலே நடக்க ஆரம்பிக்கிறான். ஒளியிலே நடக்க ஆரம்பிக்கிறான் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்கிறான். அவர் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன் பிரகாரமும் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வழி உங்களை எங்கே கொண்டு சொல்லுகிறது என்றால் தேவன் முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறது. 1 யோவான் 1:7 வாசிப்பீர்களே ஆனால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் சாத்தானுக்கு மனிதர்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லாதிருக்கிறது. பாவ நிவாரணத்திற்கான இரத்தம் சிந்தப்பட்டதால் சாத்தானுக்கு மனிதர்கள் மேல் இருந்த அதிகாரமும் இயேசு கிறிஸ்து பறித்து கொண்டார். இந்த ஒரு வழி திறந்தது என்று சொன்னேன் அல்லவா? அதை எந்த வகையில் யார் அடைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே பாவ வாழ்க்கையை புகட்டி உங்களை பாவியாக்கி இந்த வாசல் வரைக்கும் வந்து இது திறக்க முடியாது, வாசலை திறக்க முடியாத அளவு உங்களை நிற்க வைத்திருந்தவன் சாத்தான். இப்பொழுதோ எப்பொழுது நீங்கள் அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது சிந்தப்பட்ட இரத்தம் உங்களை அவனிடமிருந்து விடுதலையாக்கி விடுகிறது. முன்பு எல்லாம் இந்த சிலுவைக்கு முன்பு எல்லா மனிதர்களும் ஆதாமினால் வந்த பாவத்தினால் அடிமைப்பட்டு அவனுக்கு அடிமைகளாக இருந்தோம். சிலுவைக்கு முன்னாக மரித்த ஆத்துமாக்களும் அவனுடைய கண்ட்ரோல்லே இருந்தது. இப்பொழுதோ சிலுவையிலே அந்த இரத்தம் உங்களுடைய பாவத்தை நீக்கும் பொழுது அவனிடமிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டதினால் நீங்கள் அந்த திறந்த வழியாக இயேசு கிறிஸ்துவின் முன்னால் போய் நிற்க முடியும். எபிரேயர் 2:14-15 இப்படி சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஆத்துமாக்களும் இப்பொழுது உயிரோடு இருக்கிற எல்லா மனிதர்களும் சாத்தானிலிருந்து விடுதலையாகி விட்டார்கள். அநேகர் இதை உணராது இருக்கிறார்கள். உணர வைத்தாலும் அவர்களை உணராதபடி அவன் செய்து விடுவான். நீங்கள் அவனிடமிருந்து விடுதலையாகிவிட்ட பின் நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருந்து அவர் அடிமையாக இருப்பது என்றால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலே நடந்து கொண்டு போவீர்களே ஆனால், அவர் வைத்திருக்கும் பாதையிலே நடப்பீர்களே ஆனால் நேரே அது கொண்டு போய் உங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ரோமர் 6:17-23 வரை வாசிப்பீர்களே ஆனால், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இனி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக கொடுத்தது நிமித்தம் அந்த பலியில் நாம் பாவ மன்னிப்பு அடைகிறோம் என்று விசுவாசிப்பதன் மூலம் நாம் ரட்சிப்பை அடைகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இதற்கு புதுசாக ஒன்றும் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. எப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ரட்சிப்படைகிறீர்கள். தேவனே அதை உங்களுக்கு செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் உங்கள் பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை பெற்று மறுபடியும் பிறந்து நீங்கள் ரட்சிப்படைகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை இதை எபேசியர் 2:1-10 வரை நாம் வாசிப்போமானால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கும் எந்த விதமான கிரியையினாலும் நாம் இந்த ரட்சிப்பை அடைய முடியாது. தேவனை விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் எந்த விதமான கிரியை செய்தாலும் அந்த விசுவாசமும் ஆதியின் மேல் உள்ள அந்த விசுவாசமும் தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாட்டின் மேல் உள்ள விசுவாசமும் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமே. ஆனால் நீங்கள் எந்தவித கிரியை செய்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வராது என்பதை உணர்த்துவதாகத்தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை அவரோட உட்காரவும் செய்தார் என்றார். அதாவது நாம் தேவனுடைய முன்னால் போய் நிற்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம் என்பது அர்த்தம். அது கிருபையினாலே அது தேவனுடைய கிருபை. அவர் முன்னால போகணும், அவர் அலோவ் பண்ணணும். நம்ம எல்லாம் போய் நாம் முன்னால் நிற்போம்னு போய் நிற்க முடியாது. அவர் அதை அலோவ் பண்ணணும். அதனால தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிப்படைகிறீர்கள் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இனி கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நாம் தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பதால் நித்திய ஜீவனை அடைகிறோம். நித்திய ஜீவன் என்பது சதாகாலமும் அவரோடு கூட இருப்பது. ஆதலால் குமாராணி விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டானவர்களாகி விடுகிறார்கள். இது வேதம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், அது வித்தியாசம்.
ஆனால் நாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவரே ஒளியாக இருக்கிறார், அவரை பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் ஒளியில் நடக்க முடியும். அவரே எல்லா வழியை திறப்பதற்காக காரணத்தை செய்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வழியை அந்த திறந்த வாசல் மூடாக போக முடியாதவர்களாக இருக்கிறார்கள். யோவான் 3:14-21 வரை வாசிப்பீர்களே. ஆனால் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இங்கு ஒளியானது உலகத்தில் இருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறாங்க. அதான் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இருளில் தான் நடக்கிறது. ஆவிக்குரிய விதமாக பேசுகிறேன். எல்லாம் இருளிலே தேவனுக்கு புறம்பாக தேவன் பார்க்க முடியாது என்று நினைத்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த இருளிலே செய்யக்கூடிய காரியங்கள். இருளிலே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்ல அல்லாமல் தேவனுடைய முன் எடுத்து செல்லாது. அந்த தேவனுடைய முன் செல்வதற்கு தடையாக அந்த பிசாசு அங்கே நின்று கொண்டு உங்களை மறுத்து கொண்டே இருக்கிறான். அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சிலுவையில் திறந்த வாசல் வழியாய் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளின்படி நடப்பவர்களை இனிவருங்காலங்களில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ராஜாவாகவும் ஆசாரியர்களாக இருக்க வைப்பார். இப்படி எல்லாமத்தையும் கடந்து, இது ஒரு லகுவான காரியம் இல்லை. அவன் சாத்தான் நமக்கு ஊட்டுகிற ஒரு காரியம், நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவ செயல் நம்ம இழுத்து பிடிக்கும். எல்லாவற்றையும் மீறி அதை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வரும். அவைகளையெல்லாம் தாண்டி ஒருவன் போவானே ஆனால், அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்து விடுவானே ஆனால், அவன் இரண்டாம் வருகையின் போது அவர் சாதிக்க போகக்கூடிய 1000 வருஷத்து அரசாட்சியிலே அவரோடு கூட ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:6 வாசிப்பீர்களே. ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எபிரேயர் 10:19 சொல்லப்பட்டிருக்கும், அவர் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரை வழியாக நாம் போக வேண்டும் என்று. அது என்ன என்றால், அவருடைய பலியை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு போகிறதைத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களே வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:19 வாசிப்பீர்களே. இனி இதில் என்ன காரியமாக வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த வாசலை தனது மரணத்தின் மூலமாக உங்களுக்கு திறந்திருக்கிறார். நீங்கள் உயிருள்ளவர்களாக இருக்கும்படிக்கு, நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவர் மரித்திருக்கிறார். அதற்காக நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அன்பான தேவனும் மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இங்கு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும்
அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும்படியாகவும் தேவனே நீர் அவர்கள் செவிகளை திறந்து அவர்கள் மனதை திறந்து இந்த சொல்லப்பட்ட சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகுதலை நோக்கி அந்த வாசல் திறந்திருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் என்றும் உண்மை தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன். இதை நீ செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமேன்.